ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 தாய் மகளீசல் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் காணொலிகளை தந்து வருகிறோம். அதில் இன்று பாடல் எண் 85 11/12 சூரியன் நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கதிரோன் 11 ஏற காளைக்கு மன்னராலே லாபம் சொல்லும் காரியங்கள் முடிக்க வல்லோன் கணமாக தேடி வைப்பான் தாயே அதுகேள் மார்தாண்டர் வியத்திலேற மைந்தனுக்கு பொருள் வரையும் பிதிர் நோய் கூறும் மறைவல்லோர் விதிநூலை மகிழ்ந்து உரைப்பாய் புவியோர்க்கு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். இதில் மகள் தாயை பார்த்து வினவுகிறாள். தாயே, சூரியன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு அரசர்களால் மேன்மை உண்டு, எடுத்த செயலை செய்து முடிக்க வல்லவன், ஏராளமான பொருள் சம்பாதித்து சேர்த்து வைப்பான் என்று கூறியுள்ளார். அதற்கு தாய் மகளை பார்த்து, மகளே, சூரியன் 12ஆம் ஸ்தானத்தில் நின்றிருந்தால் ஜாதகன் பொருள் வீணாக செலவழியும், ஜாதகனின் தந்தைக்கு நோய் உண்டாகும். இவ்வாறாக ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநர்கள் நூலில் கூறியுள்ளதை எடுத்து உரைப்பாயாக என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் சொல்லியுள்ள தகவல்கள் நிறைய தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இதில் சனி ராகுவனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பாடல் சொல்லியது போலவே எல்லா விதத்திலேயும் கௌரவமாயும் செல்வாக்குடனும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சனி ராகு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் சந்தோஷமாகவும் செல்வாக்காகவும் இருக்கிறார். ஆனால் அந்த சாதகரின் சந்தோஷத்திற்கும் செல்வாக்கிற்கும் நிறைய மனிதர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 86 2ஆம் இடத்தில் சந்திரன் என்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வெண்மதியும் 2இல் நிற்க வித்தை புத்தி சலரோகம் உண்டு, நல்ல வாலிபத்தில் விவாகம் செய்வான், விதரணையாய் மொழி உரைப்பான் தாயே அதுகேள் சன்மார்க்கம் உள்ள சீலன், சம்பத்து புத்திரரும் உள்ளோன், நல்ல சந்திர பெம்ப முகமுடையான், சுருதிப்படி உரைத்தே நடித்தாயே மகளே என்று பாடலை முடித்துள்ளார். முதலில் மகள் தாயை பார்த்து சொல்கிறார். தாயே, 2ஆம் இடத்தில் சந்திரன் நின்றிருக்க ஜாதகன் நல்ல கல்வியறிவும் புத்திசாலித்தனமும் உடையவனாய் திகழ்வான், நீர் சம்பந்தப்பட்ட கபம் சார்ந்த வியாதிகள் வரும், இளம் வயதிலேயே மணமுடிப்பான், சமர்த்தாக பேசக்கூடியவனாய் இருப்பான் என்று மகள் சொல்லுகிறாள். அதற்கு தாயும், மகளே, நன்னெறியில் வாழுகின்ற உத்தமனாவான், செல்வமும் புத்திர பெறும் வாய்க்க பெற்றவன், நிலவை போல் பொலிவான முகமுடையவன், சாஸ்திர விதிப்படி இதனை நான் உனக்கு எடுத்துரைத்தேன் என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடல் ஓரளவு சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையுமே திருப்திகரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட ஓரளவு யோகத்தை செய்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 3ஆம் இடத்தில் சந்திரன் நிற்பது சார்ந்த தகவலை அடுத்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 87 13இல் நின்றதெனில் மைந்தனுக்கு ஆபரணம் அகமும், நல்ல மதியுடையோன் மமதையுள்ளோன், மழலை சொல்மேல் விருப்பமுள்ளோன் தாயே அதுகள் மதிபோல வாழ்ந்திருப்பான், பெண் துணையை உடையவனாயும் சேயும் கூறும், பாக்கியவான் பொறுமையுள்ளோன், பாங்கியையும் ஆதரிப்பான் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் சொல்லுகிறாள் தாயை பார்த்து, தாயே, 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் ஜாதகனிடம் நல்ல அணிகலன்கள் உண்டு, வீடு உண்டு, சிறந்த அறிவுடையவன், கர்வமுடையவன், குழந்தைகளின் மழலை பேச்சைப் போல இனிமையாக பேசுவதில் விருப்பமுள்ளவன் என்று மகள் கூறுகிறாள். அத்தோடு தாயும், மகளே, தம் எண்ணம் போல் இந்த ஜாதகன் வாழ்வை அமைத்து கொள்ளுவான்,
இளைய சகோதரியை பெற்றிருப்பான். பல்வேறு பாக்கியங்கள் இவனிடம் உண்டு. சகிப்பு உணர்வு உடையவன். தன் இளைய சகோதரிக்கும் உதவுவான் என்று கூறியுள்ளார். இந்த பாடல்களில் நிறைய தகவல்களை சொல்லாமல் விட்டுவிட்டாரோ என்று மனதில் படுகிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் நிற்க இவர் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கபம் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் தாய் ஏதாவது ஒரு விதத்தில் பலகீனமாகவோ அல்லது பாதகத்தை செய்பவர்களாகவோ அமைந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இளைய பெண் சகோதர வகைகளை பெற்றிருந்தாலும் இவர் ஒரு வகையில் கோழையாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சரி, வாருங்கள் நண்பர்களே. அடுத்து பாடல் எண் 88, சந்திரன் 4-5 நிற்க கூடிய பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. மாமதியும் நாளில் நிற்க மைந்தன் பர தாரமோகன் பல நாள் கூறும் மாடு பரி மனையும் உண்டு மைந்தனுக்கு வித்தையும் உண்டு தாயே அதுகில் மாமதியும் 5 நிற்க மைந்தனுக்கு பெண் பிள்ளை உண்டு அன்றும் மாநிலத்தில் சீமானாய் மவுளியாய் இருப்பானடி மகளே என்று பாடலை கூறி முடித்துள்ளார். மகள் தாயிடம் சொல்லுகிறாள், தாயே, சந்திரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் பிறன் மனைவி மீது ஆசை கொள்பவனாய் இருப்பான். மாடு குதிரை போன்ற கால்நடை செல்வங்கள் உண்டு, வீடு உண்டு, கல்வி உடையவன் என்று மகள் சொல்லுகிறாள். அத்தோடு தாயும், மகளே, சந்திரன் 5ஆம் ஸ்தானத்தில் வீற்றிருந்தால் ஜாதகனுக்கு பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும். இப்பூவுலகில் செல்வச் சீமானாய் வாழ்வான். மகனும் கூடிய மன்னவனாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு என்று கூறியுள்ளார். இதில் சந்திரன் என்ற வளர்பிறையையும் தேய்பிறையையும் சந்திக்கக்கூடிய கிரகம், இந்த கிரகம் 4ஆம் இடத்தில் நிற்க தாய்க்கு தலைகணத்தையும் தாய்க்கு அழகான முக வடிவத்தையும் தந்து விடுகிறது. அத்தோடு தாய் ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது தலைகணம் உள்ளவர்களாகவோ இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகர், இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலம் பெற்ற ஜாதகர் வண்டி வாகன போக்குவரத்து அனைத்தும் பெற்று வாழக்கூடிய தகுதியுள்ளவராக நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் உறவுகள், பெண்களினுடைய தொடர்பு சம்பந்தப்பட்டது, ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்கள் உடையவராக அமர்ந்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய சந்திரன் எல்லா சுகத்தையும் தந்தாலும் அந்திம காலத்தில் அவல நிலையை தரும் நோயை தந்து சங்கடப்படுத்துகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் நிற்க சந்திரன் நிற்க அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆண் குழந்தை அற்பமாக இருப்பதையும் காண முடிகிறது. அப்படி தப்பித்தவறி ஆண் குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை 21 வயதை கடக்கும் பொழுதே தாய் தந்தையை விட்டு வெளியேறி விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. இதில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சுப கிரகங்கள் சம்பந்தம், சுப கிரகங்களுடைய பார்வையை பெற்றிருப்பின் பொருளாதாரம், கல்வி, செல்வாக்கு இந்த 3ஐ சார்ந்து அந்த குழந்தை தாய் தந்தை விட்டு பிரிந்து போகிறது. சந்திரனுக்கு பாவக்கிரகங்களுடைய தொடர்போ பாவக்கிரகங்களுடைய சம்பந்தமோ ஏற்படின் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளோடு கூடி ஒழுக்கத்தில் குறைபாடு ஏற்பட்டு பிரிந்து செல்வதை நடைமுறையில் காண்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.